ஐநா மன்றத்துல ஒரு வாக்கெடுப்புல வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து வாக்களிச்சாங்க. இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்பு இல்லாத ஒரு எதிர்வினையா அதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பா அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஐரோப்பிய நாடுகள் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணும். அப்போ உள்ளூர் அரசியல் வந்து வெறுமனே அது அமெரிக்க அரசியலா மட்டும் இல்லாம ஐரோப்பா, ஆசியா வரைக்கும் அந்த அரசியல் வந்து விரிவடையக்கூடிய விஷயமா இருக்குது. நேரடியாவோ மறைமுகமாவோ அந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தோம். இப்போ இவங்களுக்குள்ள இடையில நடந்த போட்டி நடக்கும்போது என்னன்னா உக்ரைனோட அரசியலை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த நிதி மூலதனம் சார்ந்த இந்த தொழில்துறையினர் முன்னாடி இருந்த அந்த எண்ணெய் சார்ந்த தொழில்துறையினரை வெளியேற்றி அதுக்கு பதிலா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ரஷ்யாவையும் சேர்த்து அதிலிருந்து வெளியேற்றி அதுக்கு பதிலா மாற்று உற்பத்தி நடக்கக்கூடிய எரிபொருள் நடக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து அந்த உற்பத்தியாளர்கள் தான் கூட சேர்த்துக்கிட்டு அது அந்த சந்தையை கைப்பற்றுறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பதிலா ஒரு முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருந்தது. என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா அமெரிக்கா சார்பா இன்னொரு முன்னெடுப்பு என்ன நடந்ததுன்னா இந்த ஐமேக்னு சொல்லக்கூடிய இந்தியா மிடில் ஈஸ்டர்ன் எக்கனாமிக் காரிடார் யூரோப் எக்கனாமிக் காரிடார் அதை இஸ்ரேலை மையப்படுத்தி நடந்தது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு இவங்களுக்கு உக்ரைனுக்கு எதிரான ஒரு அந்த 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 ஐரோப்பிய சந்தை ரஷ்ய எரிபொருளோட பதிலீடு செய்யறதுன்றது ஒரு பக்கம்.